பார்த்தீங்கன்னா தேதி வந்து 17 ஜூனு, டைம் வந்து 9:50. ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஹையிலேருந்து பிரேக் அவுட் ஆகுமா இல்லாட்டி வந்து ரிஜெக்ஷன் வருமானு கொஞ்சம் டவுட் இருந்தது. நேற்று அதே மாதிரி தான் 25,000 ஸ்ட்ராங்கில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அதனால் வந்து இங்கே ரிஜெக்ஷன் ஆகி 24,900 கீழே வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து எங்கே சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 24,800. ஓகேவா, மார்க்கெட் இந்த 24,800லேருந்து 25,000 இதுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாடல் ரேஞ்சு. ஓகே, அதனால் வந்து நம்ம இங்கே ஸ்டாடல் இருக்கிறதுனால நம்ம ஸ்டாடல் எடுத்துக்கலாம். இந்த சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஒரு ப்ராஃபிட் லெக்கை வந்து நம்ம எடுத்து விட்டுப்போம். ஓகேவா, இதுதான் என்னோட நம்ம பிளானு. நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா ட்ரேட் வந்து 24,900 இல்லை 950. ஓகேவா, இந்த டவுன் போனாலும் திருப்பி வந்து மேலே வர்றதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகம். அதனால் 24,950 வந்து நம்ம வந்து ஸ்டாடல் வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இங்கே ஒரு 10 லாட் நம்ம எடுத்துப்போம். இன்றைக்கி டேட் வந்து 11/6/2025. ஓகேவா, நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு. நம்ம ட்ரேடு வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேவா, இதோட வந்து கேபிட்டல் எவ்வளோன்னா 23 lakhs. ஓகேவா, ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்னால் 20 lakhs போல் 26 lakhs 24 lakhs வந்திருக்குன்னா, ஆக்சுவலாக நம்ம இங்கே இந்த இதுவே எடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்க, 24,800 இல்லை 850 அந்த மாதிரி எடுத்திருந்தோன்னா நம்மளுக்கு என்னென்னா இந்த 20 lakhs வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் தான் வரும். ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து அடிக்கடிக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்னென்னா 24,950 இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டாடல் வந்து எடுத்திருக்கோம். இந்த டவுன் பண்ணாலும் வந்து இந்த S1 திருப்பி வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். நம்ம அதனால தான் வந்து இந்த ட்ரேடை வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம இது போட்டுக்கலாம் 950க்கு வந்து ஸ்டாடல் வந்து போட்டுக்கலாம். இது வந்து 950 ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். கால் சைடில் வந்து 71.9 158.65 158.645. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 சார்ட்டும் போட்டோம். இப்போ ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. இன்னொரு லெக்கில் வந்து 5 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு லாஸ் இருக்குது. ஓகே, இதில் எதனா சேஞ்சஸ் இருக்கும்போது திருப்பி நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:35. திருப்பி பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ரீடெஸ்ட் பண்ணுது. இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து பில் பண்ணிச்சு 24,900. அங்கே ரிஜெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக்கில் வந்து 4 புள்ளிகள் லாஸும் இன்னொரு புள்ளிகள் இப்போ 15 புள்ளிகள் வந்து ப்ராஃபிட்டும் வந்து கால் ரைட் புட் ரைட்டிங்கில் இருக்குது. புட் ரைட்டிங்கில் ப்ராஃபிட் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக வந்து ஹையோ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போனா இந்த லோலேருந்து பார்த்திங்கன்னா 50% வந்து ரீடெஸ்ட் பண்ணுறது நல்ல ப்ரைஸ்னால் 118. ஓகேவா, 118. இங்கே ஒரு ப்ரைஸ் டேக் கூட வைக்கிறேன். அப்படியே லைவில் தான் நடக்குது எல்லாமே, பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த இடம் வந்துச்சுன்னா இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸு நம்ம வந்து இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். எந்த பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடணும்னா இந்த புட்டை வந்து நம்ம ரைட் பண்ணியிருந்தால அந்த பொசிஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் இந்த ஒரு லெக்கை மட்டும் வச்சுருக்கணும். திருப்பி இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் வரும். எப்படி ரிஜெக்ஷன் வரும்னா இது வந்து இங்கேருந்து ஒரு ஹை, திருப்பி ஒரு இது ஹை, திருப்பி ஒரு ஹை, திருப்பி அங்கேருந்து வந்து ஒரு லோயர் ஹை வச்சு திருப்பி வந்து இது ஃபாலோ ஆகணும். ஓகேவா, இதுதான் வந்து என்னோடய பிளானு. இது வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இதே மாதிரி தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகுது. பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு லோவு, திருப்பி ஒரு ஹை, திருப்பி ஒரு லோ, திருப்பி இது இங்கேருந்து இவன் வந்து ரிஜெக்ட் ஆகி இப்படி வந்து போனோம். ஓகே, இதான் என்னோடய பிளானு. இது கீழே இந்த லோ வரும்போது கரெக்டாக இது வந்து இந்த ஹையை வந்து இங்கே 18 வந்து தொடும்போது இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம புக் பண்ணுறோம். இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் வந்து என்னோட வந்து கேம் பிளான். 143. ஆக்சுவலாக இந்த ரெசிஸ்டன்ஸாக அவனால் தாண்டவே முடியல. அந்த சூப்பர் ட்ரெண்டில் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை போய் பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி இருக்குன்னா இங்கே காலில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகணும். ஆனால் கீழே வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருக்குது. நேற்று தான் அந்த சப்போர்ட்டில் தான் அந்த மார்க்கெட்டை மேலே கொண்டு போனாங்க. அப்போ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போனா இது ரெண்டுத்துக்கு நடுவில் இதே இடத்துலையே வந்து கன்சல்டேட் பண்ணி முடிக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. 24,900. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக்கில் வந்து 1 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு லாஸும், இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 22 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டாக இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு 20 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 20 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னா இங்கே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு ப்ராஃபிட்னா 0.8% வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கன்சல்டேட் ஆகுது. ஆனால் டைம் நிறைய எடுத்துக்கு ரொம்ப நேரம் நம்ம ட்ரேடில் இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமையுது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பைக் ஒன்று வந்திருக்கு தெரியுதுங்களா? அந்த எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ஷன் மூவ் கொண்டு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் போகக்கூடாது, மார்க்கெட் இதே இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே வந்து அந்த ஸ்பைக்கை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. தெரியுதுங்களா? அதனால் வந்து மார்க்கெட் என்ன தான் வந்து எந்த டைரக்ஷனில் மேலே கீழே வந்து போனாலும் இதே இடத்துல வந்தால் தீர்த்தறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள். ஏன்னா இவங்க 2 பக்கமும் வந்து பொசிஷன்ஸை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரீமியத்தை வச்சு பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஆனால் ஒரு சிலவங்க வந்து என்னென்னா டைரக்ஷன் மூவ்க்கு வந்து என்னென்னா இது பண்ணுறதுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்படியே வந்து அந்த வால்யூம் வந்து டிமினிஷ் ஆகிடுது. பார்ப்போம். இதான் வந்து 11:45 உள்ள ஸ்டேட்டஸை திருப்பி வந்து 12:30க்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். 116 ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லோயர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருக்குது. எங்கேனா 24,800 சப்போர்ட். நான் ஆக்சுவலாக 25,000 24,800 வந்து சப்போர்ட் இருக்குது சொன்னேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 10:30 ஒரு 11:30லாம் சொல்லியிருப்போம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலு, அதுக்கப்புறம் திருப்பி ரெக்கவரி இருக்குது. ஓகே, நம்ம பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஆக்சுவலாக ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 13 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 9 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் இருக்குது புட்டில். ஓகேவா? இதுதான். ஆனால் அது சிபிஆருக்கும் கீழே வந்து போகல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் சிபிஆர் தான். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் சிபிஆர்கிட்ட வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போகும்போது என்னென்னா நம்மளுக்கு ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0.8% வந்து ப்ராஃபிட் வந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது வந்து அதாவது இந்த ஏரியாவுக்கு வரும்போது வந்து நம்மளுக்கு 1% இந்த வாட்டி ப்ராஃபிட் கிடைக்கும். இன்றைக்கி ப்ரீமியம் வந்து ஸ்லோவாக தான் வந்து டிகே ஆகுது. ஏன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், விக்ஸை பார்ப்போம். விக்ஸை வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் ரைஸ் ஆகலை. விக்ஸ் வந்து 14.47, அதாவது நேற்றோட வந்து 2% வந்து கம்மியாக இருக்குது. அப்போனா வந்து புல்லிஷாக தான் வந்து இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு இது வரைக்கும். அது எப்போ வேணால் எப்போ சேஞ்ச் ஆகலாம் அது. ஓகேவா? அதனால் வந்து நம்மளுக்கு அடுத்த வாட்டி வந்து 1% வந்தால் இந்த இதை புக் பண்ணுறோம். இதுக்கு மேலே வந்து ப்ரீமியம் வந்து டிகே ஆகிற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு டைரக்ஷன் மூவ் இருக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அது எந்த பக்கம் தெரில. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த ரேஞ்சுக்கு இந்த ஏரியாவுக்கு வரும்போது 24,879 வரும்போது நம்ம பொசிஷன் ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணுற வேண்டியது தான். டைம் வந்து 1:15 மேலே ஆச்சு. 2 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து குறையாது. ஏன்னா எதனா ஒரு பக்கம் வந்து பொசிஷன் எடுப்பாங்க நாளைக்கு இது பண்ணுறதுக்காக, ட்ரா பண்ணுறதுக்காக. ஓகே, திருப்பி வந்து நான் வந்து இன்டிமேட் பண்ணுறேன் என்ன பொசிஷன். 241 இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுல்ல சூப்பர் ட்ரெண்டில். திருப்பி வந்து இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி இது வந்து மேலே வந்து போகும். ஓகேவா? அதனால் வந்து நம்ம இங்கே ஒரு லெக்கை வந்து புக் பண்ணிப்போம். என்னன்னா இந்த ப்ராஃபிட் லெக் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணி போகிறோம். எவ்வளோனா 54 பாயிண்ட்ஸு. ஓகேவா? இங்கே நம்ம இந்த 54 பாயிண்ட்ஸில் இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம புக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லெக் மட்டும்தான், புட் லெக் மட்டும்தான். எங்கன்னா இவன் இங்கேருந்து இது கீழே வந்து வர வர நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டும் வரும். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னா 9,400. நம்ம கேபிட்டலுக்கு வந்து பார்க்கும் போது எவ்வளோ வருதுன்னா நம்மளுக்கு ஒரு 0.45% வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா? இவன் இங்கேருந்து இவன் வந்து ப்ரீமியம் வந்து டிகே ஆகணும். இங்கேனா அந்த ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். மேலே ப்ரைஸ் டேக் இங்கேருந்து இவன் வந்து ஃபாலோ ஆகணும் 162. இதுக்கு மேலே போனால் நம்மளுக்கு லாஸ் வரும். நம்மளோட வந்து மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ பாயிண்ட்ஸ்னால் நம்மளுக்கு 60 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து லாஸை வந்து நம்ம வந்து டாலரன்ஸ். ஓகே, 49 இருக்கா, 60 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே வச்சுப்போம். ஏற்கனவே இதுலேயே நம்மளுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்தால வந்து இந்த 60 பாயிண்ட்ஸை வந்து தொடுதுன்னா நம்ம வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணும்போது ஒரு 3:30 3:15 அந்த டைமுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுவேன். க்ளோஸ் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகேவா?
வந்து 319 ஆகுது. ரொம்ப மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது. மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகி எதனா ஒரு டேரெக்ஷனாக போகும். மேலே போகிறதுக்கு கீழே போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்மளது இங்கே பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 69 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரேட் எடுத்ததோட வந்து மேலே போயிருக்கு. 62ல் எடுத்தோம், இப்போ 69ல் இருக்குது. ஓகேவா? இப்போ என்னன்னா நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, எக்ஸிட் போட்டு 69 இருக்கா, க்ளோஸ் பண்ணிடலாமா? 70 கிட்ட இருக்கா, 69 வந்துடுச்சு. ஓகே, எக்ஸிட் போட்டுப்போம். இங்கே நம்ம பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடு வந்து இது சொல்ல சார், அதாவது ப்ராஃபிட் வரல தர நம்ம லாஸ் இல்லாமல் வந்து தப்பிச்சுக்கிட்டோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரேடு தான். ஓகே, நம்மளுக்கு ஆனால் 0.8% வந்து ப்ராஃபிட் இருந்தது. ஆனால் 2% ப்ராஃபிட்டுக்காக வந்து வெயிட் பண்ணதுனால நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.25% வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுறோம்.